உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏசியோட இன்டோரை வந்து கழட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி கழட்டுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி கேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள கேப்பை தான் வந்து நம்ம இப்போ வந்து கழட்டிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலாங்கியை வச்சு கேஸை வந்து நல்லா லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு டைட் பண்ணிடணும். ஓகேங்களா? டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காப்பர் டியூபை வந்து அவுட்டோர்லேருந்து கழட்டணும். ஃபஸ்ட்டு அவுட்டோர்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இன்டோர்லேருந்து கழட்ட முடியும். ஃபஸ்ட்டு அவுட்டோர்லேருந்து காப்பர் டியூபை கழட்டிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வயர் வரும். இன்டோர்லேருந்து அவுட்டோருக்கு எலக்ட்ரிக்கல் வயர் தனியாக வரும். அந்த வயரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இன்டோரை வந்து ஈஸியாக கழட்டிடலாம். இன்டோரை ஈஸியாக கழட்டுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒயர் எல்லாமே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்பை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப்பை வச்சு நல்லா அந்த இடத்த சுற்றிடணும். அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கழட்டி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கழட்டி நம்ம கீழேருந்து மேலே எடுத்துட்டு அடுத்து இன்டோருக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்க டியூப்பை வந்து நம்ம வந்து 2 இன்ச்சு போட்டு நம்ம வந்து அதை கழட்ட போகிறோம். 2 இன்ச்சு போட்டு நம்ம கழட்டணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து மேலே டாப்பில் நின்று வேலை பார்க்குறோம். அதனால் டாப்பில் நின்று வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் சேஃபாக வேலை பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா எஜ்ஜில் நின்று வேலை பார்க்குறதுனால எல்லா ஏசி மெக்கானிக்கும் சொல்லிடுறேன், எஜ்ஜில் நின்று வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் சேஃபாகவே பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டோரை வந்து கழட்டுறோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பின்னாடியே வந்து 2 காப்பர் டியூபையுமே கழட்டியிருக்கணும். ஆனால் நமக்கு பின்னாடி வந்து வால் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்ததுனால சின்ன காப்பர் டியூப் மட்டும் தான் நம்ம கழட்ட முடிஞ்சிச்சு. அதனால் பெருசு கழட்ட முடியாதனாலும் நம்ம உள்ளே வச்சு கழட்டுறோம். ஓகேங்களா? உள்ளே வச்சு கழட்டிட்டு அதை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்து இன்டோரையும் நம்ம கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டு. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டையும் கழட்டி நம்ம கொடுத்தாதான் நெக்ஸ்ட் இந்த கஸ்டமர் வந்து வேறு வீட்டுக்கு போகும்போது அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.